ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. இனிய இதயங்களே, எடுத்து வாசி நிகழ்ச்சியில் குறிப்பேட்டின் முதல் புத்தகத்தின் 7ஆம் அதிகாரத்துக்குடான விவிலிய விளக்கங்களுக்கு நாம் செவிமடுக்க இருக்கின்றோம். கடந்த பகுதியிலே சின்ன சின்ன விஷயங்கள் தான் வாழ்க்கையை அழகாக்கின்றன என்று தந்தையவர்கள் நமக்கு மிகவும் அழகாய் சொன்னார். இந்த 7ஆம் அதிகாரம் எந்தெந்த சின்ன சின்ன பெரிய பெரிய இறை திட்டங்களை தனக்குள் வைத்திருக்கிறது, அதற்கு அந்த இறை மக்கள் எவ்வாறாக செவிமடுத்தனர் என்பதை எல்லாம் நாம் தந்தையிடம் கேட்டு அறிந்து கொள்வோம். வாருங்கள், நிகழ்ச்சிகள் செல்வோம். உங்கள் சார்பாக தந்தைக்கு மீண்டும் வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியை தொடங்குவோம். வணக்கம் தந்தை அவர்களே. கடந்த பகுதியில் அந்த 6ஆம் அதிகாரத்துக்குண்டான விளக்கங்கள் எல்லோரையுமே மயக்கி விட்டன தந்தை அவர்களே. சின்ன சின்ன விஷயங்கள் தான் வாழ்க்கையை அழகாக்குகின்றன சொன்னீங்க பார்த்தீங்களா, பயங்கரம். அதெல்லாம் விழுந்துட்டோம். இப்போ 7ஆம் அதிகாரத்தில் எங்களை இன்னும் எப்படிலாம் விழ வைக்க போறீங்கன்னு சொல்லிட்டு அவெல்லாம் காத்துட்டு இருக்கிறோம் தந்தை அவர்களே. நாம் 9 அதிகாரங்கள், அதுக்கு ஒன்று குறிப்பிட்டுள்ள 9 அதிகாரங்கள் வெறும் தலைமுறை பட்டியலாகத்தான் இருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்னது போல 2 வகையான செய்திகளை ஆசிரியர் உள்ளடக்கி வைக்கிறார். ஒன்று தலைமுறை வழி மரபினரை பற்றிய செய்தி, இன்னொன்று வரலாற்று வருணனை. இந்த 2ஐயும் ஆசிரியர் மையப்படுத்துகிறார். இதில் இன்னொரு மிக அழகான ஒரு செய்தி என்னன்னாக்க, அதாவது ஒரு அரசியை இளவரசி ஒருத்தர் கடத்திக்கிட்டு போயிட்டாங்க. இளவரசன் சொன்னார், நீ இளவரசியாக இருந்தேன்னா நாட்டில் பெரிய செல்வாக்காக இருப்ப, உனக்கு எல்லாம் கிடைக்கும். ஆனால் உன்னை ஆபத்துலேருந்து மீட்க முடியாததுக்கு ஏதாவது ஒரு தனித்திறமை நீ வளர்த்துக்கணும் அப்படின்னு அடிக்கடி சொல்லுவானாம். அதனால் அந்த பொண்ணு என்ன பண்ணிச்சா, ரத்தன கம்பளம் பின்னும் கலையை கற்றுக்கொண்டதாம். வனப்பாய் அழகாய் அற்புதமாக இருந்தான். ஒரு காலகட்டத்தில் அந்த இளவரசியை கடத்தி கொண்டு போய்விட்டார்கள். அப்போ அந்த பெண்ணை மீட்டு வருவதற்காக இளவரசர் துடிக்கிறார். அது மானம், அதே போல் வீரம், அதே போல் நாட்டினுடைய கௌரவம் எல்லாம் அடங்கியிருக்குது என்பதற்காக அந்த பெண்ணை மீட்டு கொண்டு வர வேண்டும் என்று. அந்த சமயத்திலே அரண்மனை வாசலில் 2 ஆளுங்க நிற்கிறாங்க. அவங்க கேட்குறாங்க, சார், நாங்கள் ரத்தன கம்பளம் வச்சுருக்கிறோம், அதை நீங்கள் தான் வாங்க முடியும், இந்த இதில் யாருமே வாங்க முடியாது அப்படின்னு அதை செஞ்சவங்க சொன்னாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இளவரசர்கிட்ட கூப்பிட்டு வராங்க. கூட்டத்தில் இந்த ரத்தன கம்பளம் விலை உயர்ந்த ரத்தன கம்பளம், இதை வைத்துக்கொண்டு எத்தனை பொற்காசுகளை தருவீர்கள் என்று கேட்டார்கள். ரத்தன கம்பளத்தை அப்படியே உற்று பார்த்த அவர், உங்களுக்கு 100 பொற்காசுகள் தருகிறேன் என்றாராம். சார், 100 அப்படின்னாராம். ஆமாம், வச்சுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு போனாராம். போகும்போது பார்த்தால் அந்த ரத்தன கம்பளத்தில் அந்த பெண் தான் எங்கே கடத்தப்பட்டு சிறை வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை மிக அழகான துல்லியமான முறையிலே உள்ளீடாக அந்த ரத்தன கம்பளத்தை நெய்திருக்கிறாள். அதை பார்த்து இளவரசன் புரிந்து கொண்டான், அவளை எளிதாக சென்று மீட்டு கொண்டான் என்று ஒரு சின்ன நாடோடி கதையிலே படித்ததாக ஞாபகம் இருக்கிறது. எதற்காக சொல்கின்றால், இந்த வெறும் தலைமுறை பட்டியலாக நமக்கு தலைவலி பட்டியலாக அமைகிறது என்று ஒரு எண்ணம் நமக்குள்ளாக வரக்கூடாது. ஆனால் எல்லா இடங்களிலும் ஆசிரியர் ஒவ்வொரு தலைமுறை பட்டியலுக்குள்ளாகவும் ஒரு வரலாற்று செய்தி திணித்து வைக்கிறார். இந்த ஸ்டஃப்டு சிக்கன் அப்படிம்பாங்க, அல்லது ஸ்டஃப்டு இந்த குல்ச்சா அப்படிம்பாங்க. அது பார்த்தோன்னா சப்பாத்திமாக இருக்கும், உள்ளே முட்டையும் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி இவர் ஒரு வரலாற்று செய்தியை சொல்ல வருகிறவர் அதை வரலாற்று செய்தியாக, வரலாற்று வர்ணனையாக சொல்லாமல் அதை அழகான ஒரு தலைமுறை பட்டியலில் வைத்து சொல்கிறார். இதன் வழியாய் இந்த இடத்திலே புலம்பெயரப் போகின்ற இந்த தலைமுறையினருக்கு இப்படிப்பட்ட ஒரு வரலாறு இருக்கிறது, இப்படிப்பட்ட ஒரு பின்புலம் இருக்கிறது, இவர்களும் வலிமையானவர்கள், இவர்களும் வல்லவர்கள், இவர்களும் இந்த நாட்டில் வாழ தகுந்தவர்கள் என்ற ஒரு நியாயமான கோரிக்கையை ஆசிரியர் சொல்லாமல் சொல்லுகிறார். இதை மறந்துவிடக்கூடாது. இரண்டாவதாக, எப்பொழுதுமே பழசை மறந்துடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. நம்ம நையாண்டி வரலாறு முக்கிய அமைச்சரே அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி பார்க்கும்போது இந்த ஒன்று குறிப்பிட்ட ஆசிரியர் இந்த தலைமுறை பட்டியலை குறிப்பிடும்போது
அந்த வரலாற்று செய்திகளை பின்னோக்கி பார்க்கவும் முன்னோக்கி பார்க்கவும் வழிவகையான செய்திகளை வெளித்தருகிறார். வருகின்ற நாட்களில் எப்படி இருக்கலாம், அல்லது கடந்த காலங்களிலே இந்த இனம், இந்த குலம், இந்த கோத்திரம் எப்படி இருந்தது, யாரோடு இருந்தது, என்ன செய்தது, அவர்களுக்கு என்ன பண்ணி கொடுக்கப்பட்டது, ஆகவே மறுபடியும் அதை அவர் பெற்றுக்கொள்வார்கள் என்று சொல்லக்கூடிய செய்தி கொள்கிறார். ஏனென்றால் மூன்றாவதாக இந்த பகுதியில் நாம் சொல்ல வேண்டிய முக்கியமான செய்தி என்னவென்றால், இந்த பகுதி போஸ்ட் எக்ஸிலிக் கம்யூனிட்டிஸ் அகனி, அதாவது நாடு கடத்தப்பட்ட பின் நாடு திரும்பியோரின் அவல நிலை என்கின்ற ஒரு நிலையை நாம் பார்த்து அவர்கள் எப்படி புது வாழ்வு பெற்றுக்கொள்ள முடியும், இந்த உலர்ந்து போன எலும்புகளாக எசேக்கியேல் 37 சொல்லப்பட்டது போல உலர்ந்து போன எலும்புகளாக இருக்கிறவர்கள் எப்படி இவர்கள் உயிர் பெற முடியும் என்ற ஒரு விந்தையை நம் கண்பாக ஆசைப்படம் பிடிக்க ஆசைப்படுகிறார் என்பதுதான் சுட்டிக்காட்ட நான் விரும்புகிறேன். இதை நம்ம இப்போ இந்த 7ஆம் அதிகாரத்திலே முன்னுரையாக பார்க்கும்போது 7 உட்பிரிவுகள் உள்ளன. 7 உட்பிரிவுகள் உள்ளன. இந்த உட்பிரிவுகளிலே 2 வகையான மனிதர்களை பற்றி இந்த பகுதி சொல்கிறது. இசக்கார், பெஞ்சமின், நப்தலி, மனாசே, எப்ராயிம், ஆஷேர் என்கின்ற 7 குலத்தை பற்றிய செய்திகளையும் அவருடைய வழித்தோன்றல்களையும் வழிமுறைகளையும் பற்றி சொல்கிறது. இது நல்லா பார்த்தோம் அப்படின்னம்னாக்க எப்ராயிம் மற்றும் பெஞ்சமின், இசக்கார் மிகுந்த போர்த்திறன் கொண்ட ஒரு மூர்க்கமான போர் புரிகிறக்கூடிய ஒரு வலிமை வாய்ந்த ஒரு இனத்தை சார்ந்தவர்கள். அவருடைய எல்லாம் ஒன்றாய் கூட்டாய் சேர்க்கின்றார். அந்த போர்க்குணம் மிகுந்த பெஞ்சமின் குலத்தாரும் யூதாவின் குலத்தாரும் இசக்காரின் குலத்தாரும் இங்கே மீண்டும் வருகிறார்கள். அவர்களுக்கு என்று நிலம் கொடுக்கப்படுகிறது. இனி நாம் பயப்பட தேவையில்லை, நம்முடைய காவலுக்கு தேவையில்லை. இங்கே சொல்லும்போது ஆசிரியர் கடந்த அதிகாரங்களில் நாம் பார்த்தோம், மேய்ச்சல் நிலங்களையும் விளைநிலங்களையும், மேய்ச்சல் நிலங்களையும் விளைநிலம் அவங்க உழைப்பாளிகள், இவர்கள் போராளிகளுக்கு இவ்வளோ பேர் போர்த்திறன் மிக்கவராக இருந்தார்கள், இத்தனை பேர் குழந்தைகள் இருந்தார்கள், அனைவரும் போர்த்திறன் மிகுந்தவர்கள். அப்போ அங்கே உழைப்பாளிகள், இங்கே போராளிகள் எல்லாம் இணைந்ததுதான் ஒரு சமூகம். ஒரு சமூகத்திற்கு புது சமுதாயம் அமைய, புதிய வாழ்வு அமைய என்னவெல்லாம் தேவையோ அதையெல்லாம் ஆசிரியர் உள்ளே கூட்டி சேர்க்கின்றார். அந்த வகையிலே நாம் இசக்காருடைய இதை பார்ப்போம். ஒரு சின்ன செய்தி மட்டும் பார்ப்போம். 7:1 வாசிப்போம். இசக்காரின் புதல்வர் தோலா, பூவா, யாசூபு, சிம்ரோன் எனும் 4. தோலாவின் புதல்வர் ஊசி, ரபாயா, இரியேல், யகுமாய், இபிசாம், செமுவேல். தோலாவுக்கு பிறந்த அவர்கள் தங்கள் மூதாதை வீட்டு தலைவர்களாகவும் தங்கள் தலைமுறையில் வலிமை மிகு வீரர்களாகவும் திகழ்ந்தார்கள். தாவீதின் நாள்களில் அவர்களின் எண்ணிக்கை 22,600 இருந்தது. ஓகே, இப்போ 3 செய்தி ஆசிரியர் அப்படி ரயில் ஓட்டுற மாதிரி செக்ஷன் 1, செக்ஷன் 2, செக்ஷன் 3 டெஸ்டினேஷன் அப்படின்ற மாதிரி ஒரு இது பண்ணுறாரு. இப்போ இசக்காரின் புதல்வர்கள் என்று சொல்லும்போது தோலாவை பற்றி நமக்கு நன்றாக தெரியும். நீதித்தலைவர்கள் நூலிலே வருகின்ற ஒரு சிறிய நீதித்தலைவராக தோலா வருகிறார். வீரத்திற்கு பெயர் போனவராக இருக்கிறார். அவருடைய பிள்ளைகள், அவருடைய குலம், கோத்திரம் அனைத்துமே வீரம் மிகுந்த ஒன்றாக இந்த இடத்தில் ஆசிரியர் காட்டுகிறார். இப்போ பாசகன் இப்போ சொல்லும்போது வலிமை மிகு வீரர்களாக திகழ்ந்தார்கள் தங்கள் தலைமுறைகளில். இப்போ நல்லா பார்த்துங்க, தங்கள் தலைமுறைகளில் அப்படின்னா அந்த தலைமுறையும் வீரம் மிகுந்தது, இந்த தலைமுறையும் வீரம் மிகுந்தது, இந்த தலைமுறையும் வீரம் மிகுந்தது, வர தலைமுறையும் வீரம் மிகுந்தது தான் இருக்கும். அப்போ ஒவ்வொரு காலகட்டத்திலும் தங்கள் தந்தையின் பராக்கிரமத்தை, தங்களுடைய வீரத்தை, விவேகத்தை பின்பற்றி வீரர்களாகவே வாழ்ந்தார்கள். அப்போ அவருடைய பணி என்பது போராடுவது மட்டும்தான். அந்த இதை நம்ம பார்க்குறோம், அந்த கருத்தை பார்க்குறோம். வலிமை மிகுந்த வீரர்களாக திகழ்ந்தார்கள். தாவீதின் நாட்களில் அவர்களின் எண்ணிக்கை 22,600 இருந்தது. இப்போ தாவீது மாபெரிய போர் வீரன். எந்த அரசனையும் விட அதிகமாக போர்க்களத்திற்குள் புகுந்து விளையாடிய ஒரு பெரிய மாமனிதர் தாவீது. அவருடைய காலகட்டத்தில் அவருடைய எண்ணிக்கை எவ்வளோ அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாரு. அதே பின்னாடி வாங்களேன், 5ஆம் வசனம் வாசிங்களேன். இசக்காரின் அனைத்து குடும்பங்களின் உறவின் முறையில் வலிமை மிகு வீரர் யாவரும் வழிமரபு அட்டவணையின்படி 87,000 பேர். 22,600. இங்க பாருங்க 87,000. 6 மடங்கு பெருசாக்குறாங்க, 7 மடங்கு பெருசா இருக்கிறாங்க. அது தொடக்கத்துல தோலா அவருடைய பிள்ளைகள் தலைமுறைகள்னு சொன்னவர் ஃபர்ஸ்ட் ஸ்டேஷனு. செகண்ட் ஸ்டேஷன் தாவீது ஸ்டேஷன் இறக்கி விடுறாரு. அங்க வரக்குள்ள 27,000ங்கிறாரு. கடைசி ஸ்டேஷனுக்கு வரக்குள்ள பார்த்தா 87,000. இப்ப அப்ப அவருடைய இனம்
அவருடைய வலிமை, அவருடைய குல பெருமை பெரிதாக இருக்கிறது என்று சொல்வது. 87,000 பேர் இருந்தார்கள். வலிமைமிகு யாவரும் வழிமரபு வட்டணமின்படி 87,000 பேர் என்று சொல்லப்படுகிறது. இப்போ ஈசக்காருடைய குடும்பத்தை நம்ம முடிக்கிறோமா? நம்ம அடுத்தது கடந்து வருவோம். பென்யமின் புதல்வர் பேலா, பெக்கேர், எதியேல் என்னும் மூவர். பேலாவின் புதல்வர் எட்சபோன், ஊசி, உசியேல், எரிமோத்து, ஈரி என்னும் ஐவர். அவர்கள் தங்கள் மூதாதையர் வீட்டு தலைவர்களாகவும் வலிமைமிகு வீரர்களாகவும் திகழ்ந்தார்கள். அவர்களுள் வழிமரபு அட்டவணையில் குறிப்பிடப்பட்டோர் 22,034 பேர். உசியல், எரிமோத்து, ஈரி என்னும் ஐவர், எட்சபோன், ஊசி என்கிற வலிவர் மாவட்டத்தில் குறிக்கப்பட்டோர் 22,034 பேர் சொல்றாள். இப்போ 22,034 பேர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, என்னடா அது இவ்வளோ அக்யூரேட்டாக சொல்கிறாங்களே, ரொம்ப இதாக இருக்குமோ அப்படின்னாக்க, அது ஹிஸ்டாரிக்கல் அக்யூரசின்னு ஒன்று சொல்லுவாங்க. இப்போ ஒரு 100 ஆண்டுகளுக்கு பிறகு, 100 ஆண்டுகள்னு எத்தனை பேருங்க? 3 தலைமுறைங்க கடந்துச்சு. 3 தலைமுறை, 40 வருஷம் 40 வருஷம் 40 வருஷம் 40 வருஷம் அப்படின்னா ஒத்த வாரத்தில் 100 ஆண்டுகளுக்கு பிறகு, சில 100 ஆண்டுகளுக்கு பிறகு அப்படின்னு கொண்டுவாங்க. சில 100 ஆண்டுகள் எத்தனை பேர் எத்தனை தலைமுறை கடந்து போகிறது. அதனால தான் இப்போ இந்த ஆசிரியர் அழகாக சொல்கிறாரு. அந்த இதில் சொல்லும்போது 22,000 பேர், 22,304 பேர்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படி பொதுவாக சொல்லாமல் பர்ஃபெக்டாக நம்பராக சொல்லும்போது அதில் உண்மை இருப்பதாக சொல்வார்கள். இவ்வளோ அக்யூரேட்டாக சொல்கிறாங்க, உண்மையாக தான் இருக்கும் என்கின்ற ஒரு எண்ணத்தை நமக்குள்ளாக விதைக்கின்றார். அதே போல் வீட்டு தலைவர்களாகும் இந்த 9ஆம் வசனம் வாசிங்களேன். இவர்களின் தலைமுறை அட்டவணைப்படி தங்கள் மூதாதையர் வீட்டு தலைவர்களாகவும் வலிமைமிகு வீரர்களாகவும் திகழ்ந்தோரின் எண்ணிக்கை 20,200. 20,200. இதில் ஒரே ஒரு வார்த்தை தான் இருக்குது. தலைமுறை அட்டவணைப்படி தங்கள் மூதாதையர் வீட்டு தலைவர்களாக. அப்போ பிரிட்ஜ் பண்ணுறாரு. இங்கேருந்து வந்தவங்க தலைமுறை அட்டவணைப்படி வீட்டு தலைவர்கள் இவங்க தான். அப்போ அந்த பெஞ்சமின் குலத்தாரை அழகாக லிங்க் பண்ணி யார் அவங்களுடைய வழி வம்சத்தார் யார், அவங்க என்ன செய்கிறாங்க, எவ்வளோ பேர் என்கின்ற செய்தி ஆசிரியர் குறிப்பிட்டு சொல்கிறார். அதே போல் பெஞ்சமினுக்கு இன்னொரு இது இருக்குது. இவர்கள் எண்ணிக்கை, அதாவது 11ஆம் வசனத்தை வாசிங்க, 11, 12. எதியேரின் புதல்வரான இவர்கள் யாவரும் தம் மூதாதையர் வீட்டு தலைவர்களாகவும் போருக்கு செல்லத்தக்க வலிமைமிகு வீரர்களாகவும் திகழ்ந்தார்கள். இவர்களின் எண்ணிக்கை 17,200. சுப்பிப்பும் குப்பிப்பும் ஈரின் புதல்வர்கள், ஊசிம் அகேரின் புதல்வர். ஆமாம், என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தார். சுட்டு தள்ளின கைடாது அப்படின்னாரு. மிலிட்டரியிலேருந்து இருந்தால் சுட்டு தள்ளின கைடாது அப்படின்னாரு. எவ்வளோ பேரடான்னு 850 சப்பாத்தி இருந்தாரு. சப்பாத்தியை சுட்டு தள்ளிட்டு இருக்கிறாரு. அதாவது சுட்டு தள்ளின கைடான்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருப்பாரு. எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னாக்க, இந்த இடத்துல பாருங்களேன், போருக்கு செல்லத்தக்க வலிமைமிகு வீரர்களாக, போருக்கு செல்லத்தக்க என்னன்னாக்க, இவங்க உள்ளே வந்தாங்கனாக்க உடனே யூ கேன் டேக் தம் ஃபார் வார், வில் பி ரெடி ஃபார் வார், ட்ரெயின்டு சோல்ஜர்ஸு, ப்ரொஃபஷனல் சோல்ஜர்ஸு என்பதை குறிப்பிட்டு சொல்லுகின்றார். அதுதான் அந்த இடத்துல அந்த வார்த்தையுடைய அர்த்தம் அதுதான் சொல்லப்படுகிறது. அதுக்கப்புறம் நப்தலி, மூன்றாவது ஆக்சுவலாக பென்யமின் மற்றும் தானின் வழி வரம்பினர் என்று சொல்லுவார். 2 வருகிறது. நப்தலி வரம்பினர் வாசிப்போம். நப்தலின் புதல்வர் யட்சியேல், கூனி, ஏசேர், சல்லூம். இவர்கள் பில்காவின் பேரப்பிள்ளைகள். நப்தலி வரம்பினரை பற்றி நாம் பேசும்போது அதிகமாக செய்திகளை நாம் காண்பதில்லை. குறிப்பாக மனாசே உள்ளிட்ட தலைவர்களை பார்க்கும்போது மிக சிறந்த போர் வீரர்களாக, போர் வல்லுநர்களாக காண்கிறோம். நாம் இந்த நீதித்தலைவர்கள் 7ஆம் அதிகாரத்தில் சந்திக்கின்ற கிதியோன் உள்ளிட்ட மனாசே குடும்பத்தை சார்ந்தவர்கள். இந்த நப்தலி குடும்பத்தை சார்ந்தவர்கள் ஆண்டவருக்குள்ளாக இடம்பெறுகிறதையும் அவருடைய குடும்பத்தில் இடம்பெறுவதையும் இந்த பகுதி அப்படியே பாசிங் ரிமார்க் போல சொல்லிவிட்டு செல்கிறது. அடுத்து மனாசேயுடைய குடும்பத்தை பற்றி நாம் பார்ப்போம். மனாசேயின் புதல்வர், அவர் அரமேய மறுமனைவி பெற்றெடுத்த அஸ்ரியேல், கிலியாதின் மூதாதையரான மாக்கீர், குப்பிம், சுப்பிம் ஆகியோருக்கு மாக்கீர் பெண்களை மணமுடித்து வைத்தார். அவர் சகோதரியின் பெயர் மாக்கா.
மனாசேயின் இரண்டாம் புதல்வரின் பெயர் செலோபுகாத்து. செலோபுகாத்துக்கு புதல்வியர் இருந்தனர். இப்போ வந்து 2 செய்திகளை நாம் இந்த இதில் பார்க்குறோம். ஒன்று, மனாசேயின் புதல்வியர்கள் மிக பராக்கிரமசாலிகள், மிகுந்த போராளிகள், மிக தீவிரமாக போராடக்கூடிய வலிமை படைத்தவர்கள். அதே போலவே இந்த இடத்துல ஒரு வார்த்தை ஆசிரியர் பயன்படுத்துகிறார், அரேமிய மறுமனைவி என்று சொல்கிறார். கடந்த 6ஆம் அதிகாரத்தில் ஒரு வார்த்தையை பார்க்கிறோம், அவருடைய மறுமனைவி என்று ஒரு வார்த்தை வருகிறது. அப்போ ஒன்றுக்கும் மேற்பட்ட மனைவியை வைத்திருந்தார்களா என்று, ஒன்றுக்கு மேற்பட்ட ஒருவனுக்கு குருத்தி இல்லையா? ஆதாமுக்கு ஏவாள் மட்டும்தானே கடவுள் படைத்தார், இன்னொரு ஏவாளை கொடுக்கவில்லையே என்றெல்லாம் நமக்குள்ளாக ஒரு கேள்வி வரக்கூடும். வந்து என்னுடைய விவிலிய பேராசிரியர், எபிரேயம் எனக்கு கற்றுத்தந்த நல்ல மனிதர் மம்மான் என்ற ஒரு ரபாய் இருந்தார். அந்த ரபாயிடம் நான் ஒரு முறை கேட்டபோது அவர் சொன்னார், இந்த மாதிரி ஒன்றுக்கு மேற்பட்ட மனைவியரை கொண்டிருப்பது யூத மதத்திலே, இப்பொழுது இருக்கிற யூத மதத்திலும் வழக்கத்தில் இருக்கிறதா என்று அவர் கேட்டார். அவர் சொன்னார், இப்போ வந்து அந்த வழக்கம் இருக்கிறது, ஒன்றுக்கு மேற்பட்ட மனைவியை வைத்திருக்கலாம், திருமணம் செய்து கொள்ளலாம் என்ற ஒரு உரிமை இருக்கிறது. ஆனால் தொல்லை தாங்காமல் ஒன்றுக்கு மேலே பண்ண மாட்டாங்க என்று சிரித்து கொண்டே சொன்னார். அதை விட முக்கியமான காரியம் என்னவென்று சொன்னால், எதுக்காக சொல்லுகிறேன் என்று சொன்னால், இந்த வழக்கம் பண்டைய நாட்களிலேயே இருந்து வந்திருக்கிறது. மோசே குசே என்கின்ற ஒரு எத்தியோப்பிய பெண்ணை மணந்து கொண்டார். தாவீது 2க்கு மேற்பட்ட மனைவியரை வைத்திருந்தார். சாலமோன் பலதாரத்து பெண்களை தன்னுடைய அரண்மனையில் வைத்திருந்தார் என்று நாம் வாசிக்கிறோம். எதை குறித்து காட்டுகிறது என்று சொன்னால், அந்த காலத்திலே குறிப்பாக நான் இந்த இதுக்கு முந்தின 6ஆம் அதிகாரத்தில் இந்த செய்தி வந்தது, ஆனால் சொல்லவில்லை, நிறைய பிள்ளைகள் இருந்தார்கள். அவர்களைப் போல் இவர்கள் பெருகவில்லை, யூதாவை பெருகவில்லை என்று சொல்லி அந்த வசனம் வந்தது. எதை குறித்து காட்டுகிறது என்று சொன்னால், நிறைய பிள்ளைகள் இருந்தால் போருக்கு வரலாம், பயிர் தொழிலுக்கு போகலாம், ஆடு மாடுகளுக்கு போகலாம். அவர்கள் தான் செல்வங்களாக, உண்மை செல்வங்களாக, மக்கள் செல்வங்களாக கருதப்பட்டார்கள். R.E. செரஸ்கோ என்று சொல்லப்படுகின்ற ஒரு உலக புகழ்பெற்ற விவிலிய பேராசிரியர், கனடாவை சார்ந்தவர், இந்தியாவில் பல ஆண்டுகள் விவிலியம் கற்றுக் கொடுத்தவர். அவர் சொல்லும்போது சொல்வார், குழந்தைகளை ஆசீர்வதிப்பேன், உங்களுக்கு நிறைய மக்கள் செல்வத்தை கொடுப்பேன் என்று ஐநூலிலே குறிப்பிடப்படுவது எதை குறித்து காட்டுகிறது என்றால், இந்த நாடு கடத்தப்பட்ட பின் அந்த மக்கள் நிறைய பிள்ளைகள் இருந்தால் மேன் பவராக இருக்குது, அந்த மேன் பவரை வச்சு பாதுகாக்கலாம், அதே சமயத்தில் வந்து பயிர் தொழில் செய்யலாம். இதனால தான் வந்து அந்த பணி இருக்கிறது என்று அவர் குறிப்பிட்டு சொல்லுவார். அந்த வகையிலே பார்க்கின்ற பொழுது மறுமனைவி, அரமேய மறுமனைவி என்றும், வேற்றினத்திலிருந்தும் அவர்கள் பெண் எடுத்தார்கள் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். எப்ராமின் புதல்வர் சுத்தெலாகு, அவர் மகன் பேரேது, அவர் மகன் தாகாத்து, அவர் மகன் எலையாத்தா, அவர் மகன் தாகாத்து, அவர் மகன் சாபாது, அவர் மகன் சுத்தெலாகு, அவர் மகன் ஏசேர், எலையாது ஆகியோர். இவர்கள் கால்நடைகளை கவனித்து கொள்ள சென்ற பொழுது அந்நாட்டில் பிறந்து வாழ்ந்த காத்தின் புதல்வரால் கொல்லப்பட்டார்கள். ஒரே குடும்பம் தானே சாமி, ஒரே இஸ்ரேல் தானே. அது எப்ராயிம் குடும்பம் வந்து நம்ம மீகா புத்தகத்தில் கூட சொல்லப்படுகிறது, இஸ்ராயல் நாட்டில் நீ சிறிதே அல்ல, எஃப்ராத்தா எனப்படுகின்ற எப்ராயிமே, நீ வந்து இஸ்ராயல் நாட்டில் சிறிதே அல்ல என்று சொல்லி அந்த யூதாவின் குலத்தோடு சேர்த்து வருகின்றதாக சொல்லப்படுறாங்க. அதில் வந்து ஒரு நிகழ்ச்சி இது சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறார் அப்படின்னாக்க, நாடு கடத்தப்பட்ட பின் நடந்த பிற்பாடு அவர்கள் வருகின்ற பொழுது பல்வேறு விதமான துன்பங்களுக்கும் உள்ளானார்கள், அப்படிப்பட்ட துன்பங்கள் உள்ளான போது பார்த்தால் பாருங்களேன், இவர்கள் கால்நடைகளை கவர்ந்து கொள்ள சென்ற போது அந்நாட்டில் பிறந்து வாழ்ந்த காத்தின் புதல்வரால் கொல்லப்பட்டார்கள். காத்தும் குடும்பத்துக்குள்ள தான் உள்ள வருது, அவங்களால கொல்லப்பட்டார்கள் என்று சொல்லப்படுகிறது. இப்போ இவங்க திருட போகிறாங்க, அவங்க வந்து அடித்து கொண்டு போகிறாங்க. அதுதான் உண்மையான செய்தியாக இருக்குது. எதற்காக சொல்கிறால், உள்நாட்டுக்குள்ளாகவே சில சமயங்களில் குழப்பங்களும், சில சமயத்தில் கவர்ந்தெழுத்தலும், ஒரு சில சமயங்களில் பேராசையும், ஒரு சில சமயங்களிலே அடுத்தவருடைய அபகரிக்கக்கூடிய எண்ணமும் அவளுக்குள்ளாக இருந்தது. வறுமை இருக்கும்போது பல்வேறு துயர நிகழ்வுகள் இடம்பெறத்தான் செய்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அந்த வகையில் பார்க்கும்போது அவர்களின் தந்தை எப்ராயிம் பல நாட்களாக புலம்பி அழுதார். அவர்களின் சகோதரர் அவர்களுக்கு ஆறுதல் கூற வந்தனர். எப்ராயிம் தன் மனைவியோடு உறவு கொண்டார். அவர் கருவுற்று ஒரு ஆண்மகனை பெற்றெடுத்தார். அவருக்கு பிரியா என்று பெயரிட்டார். ஏனென்றால் துன்பம் அவள் உள்ளது, வீட்டை வந்தடைந்தது என்ற ஒரு அர்த்தமாக
இவங்க போய் அங்கே போனாங்க. ஆனால் துன்பம் வந்து வீட்டுக்குள்ளே வந்துச்சு. ஏனென்றால் இறந்தவர்களை அவர்கள் தகுந்த முறையில் அடக்கம் செய்ய வேண்டும் என்பது எபிரேய கடமை. நல்லடக்கம் செய்யப்படாவிட்டால் அது மிகப்பெரிய அவமானம், மிகப்பெரிய இழுக்கு என்பதை உணர்ந்தார்கள். ஆகவே தான் தொபியா வயதான காலத்திலும் உணவருந்தாமலும் கூட சில சமயத்தில் இறந்து போனவர்கள் யாராக இருந்தால் அவர்களை தேடி பிடித்து யூத மதப்படி அடக்கம் செய்து வந்தார். அந்த வகையில் பார்க்கும்போது இவர்கள் கால்நடை கவர்ந்து கொள்ள போனார்கள், வெறும் பிணமாய் திரும்பி வந்தார்கள், துன்பமாய் வந்தார்கள். அதை குறித்து காட்டுவண்ணமாக பெரியா என்கின்ற அந்த வார்த்தையை பயன்படுத்தி அந்த குழந்தைக்கு பெயரிடுகிறார். இஸ்ராயல் நாட்டிலிருந்து ஒரு குழந்தைக்கோ ஒரு மனிதருக்கோ அடையாளம் சொல்லும்போது 3 விதமான அடையாளங்களை சொல்வார்கள். ஒன்று, உதாரணத்துக்கு பார்த்தோம்னாக்க சைமன் பார் ஜோனா. பார் என்றால் அரமாய மொழியிலே மகன் என்றாகும். ஜோனாவின் மகன் சீமோனே, அப்பா வச்சு சொல்றாங்க. ரெண்டாவது வந்து சீரீனி ஊரானாகிய சிமியோன் என்பார், ஊர பேரை வச்சு சொல்லுவாங்க. ஊர பேரை வச்சு மக்தலா மரியா, மக்தலா என்கிற ஊரை சார்ந்த மரியா என்ற ஒரு பெண்மணி. அதே மாதிரி சீரேனி ஊரை சார்ந்த சிமியோன் என்று சொல்கிறார்கள். அல்லது வந்து ஒரு சில நிகழ்வுகளை வைத்து சொல்வார்கள். வந்து தொழுநோய் சீமோன், அவர் தொழுநோய் இருக்குதோ இல்லையோ, தொழுநோய் வந்து நலமாக இருக்கும் கூட, தொழுநோய் சீமோன் வீட்டில் விட்டு யோப்பாவிலே அவர் இருக்கிறார், அவரை போய் சந்தி என்று பேதுருவுக்கு சொல்லப்படுகிறது. அந்த வகையில் இப்படி பெயர் வைப்பார்கள். அந்த வகையில் இங்கே பார்க்கும்போது பெரியா என்கிற ஒரு காரண பெயரை, இடுகுறி பெயர் இல்லாமல் காரண பெயரை அந்த இடத்திலே அவர் வைக்கிறார்கள். இனிய இதயங்களே, எடுத்து வாசி நிகழ்ச்சியில் குறிப்பேட்டின் முதல் புத்தகத்துடனான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் தொடர்வோம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. அவர் அப்போ சொன்னார், பெண்கள் துவக்கத்திலே இருந்தே ஆண்களுக்கு ஈடாக இணையாகத்தான் இஸ்ராயல் சமூகத்தில் வழிநடத்தப்பட்டார்கள். எப்பொழுது கிரேக்கர்கள் நாட்டிற்குள்ளாக நுழைந்தார்களோ, கிரேக்க கலாச்சாரம் வந்ததோ, அந்த காலகட்டத்திலும் அது தொடர்ந்து பாரசீக மன்னர்கள் நாடு கடத்தப்பட்ட பிறகு பாரசீக மன்னர்கள் எல்லா இடங்களிலும் ஆண்கள் தான் கட்டி எழுப்பினார்கள். இந்த இடத்துல ஒரு பெண் கட்டி எழுப்புகிறாள், நகரை, நாட்டை, ஊரை கட்டி எழுப்புகிறாள். அவருடைய பங்கும் சரிசமமானது, ஈடானது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது என்பதை இந்த பகுதி சுட்டி காட்டுகிறது. அதே போலவே கட்டி எழுப்பினார் என்ற வார்த்தைக்கு பனா என்ற எபிரேய சொல் பயன்படுத்தப்படுகிறது.